Fourth subdivision. A train travels a distance of 480 km at a uniform speed. So ஒரு train வந்து பார்க்கும்போது a train is traveling a distance of 480 km at a uniform speed. ஸோ ஒரு ட்ரெயின் வந்து 480 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு தெரியாது. இட் இஸ் ட்ராவலிங் இட் யூனிஃபார்ம் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 கிலோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பிக்கு போகுதுன்னு வைங்க. ஓகே, இட் கேன் பி எனி ஸ்டேஷன். பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பிக்கு 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ a train is traveling from point A to point B, distance of 480 kilometer. I don't know what is the speed the train is traveling, but it is traveling in a uniform speed. If the speed has been 8 km per hour less, so speed வந்து 8 km per hour less, அதாவது 8 km per hour குறைஞ்சிடுச்சு அப்படின்னா it would have taken 3 hours more to cover the same distance. So இதே டிஸ்டன்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 6 o'clock அது போய் சேரணும், ட்ரெயின் 6 o'clock போய் சேரணும் அப்படின்னா ப்ளஸ் 3 hours எக்ஸ்ட்ரா. ஸோ 6 + 3 9 o'clock போய் சேரும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 3 hours எக்ஸ்ட்ராவாக ஆகுது. த சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கே ப்ளஸ் 3 hours எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வி நீட் டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ட்ரெயினுடைய ஸ்பீட் என்னன்றதை நான் கேல்குலேட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், இது மூணுமே இன்டர் கனெக்டட். ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம்க்கான ரிலேஷன்ஷிப். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்ட் டைம்? D is equal to ST. ஸோ இப்போது நமக்கு இந்த ரிலேஷன் மறக்கலாம். எப்படி நான் வந்து D is equal to ST வருமா என்ன அப்படின்றது இது D is equal to ST இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு D வரும், அதுக்கப்புறமா S வரும், நெக்ஸ்ட்டு தான் T வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ D is equal to ST. இதுலேருந்து எப்படி கேட்டாலும், S கேட்டாலும் சரி, T கேட்டாலும் சரி, யூ கேன் கேல்குலேட். S கேட்டாங்கன்னா D/T, T கேட்டாங்கன்னா D/S. ஸோ இந்த ரிலேஷன் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். இந்த மீதி ரெண்டு எப்படி கேட்டாலும் நம்ம we can solve it. Now coming to the question. Let the uniform speed of train is equal to x kilometer per hour. ஸ்பீட் எப்பவுமே ஒன்று கிலோமீட்டர் பெர் ஹார் இல்லை மீட்டர் பெர் செகண்டில் இருக்கணும். ஸோ இங்கே கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது அப்படின்றதால we are choosing x கிலோமீட்டர் பெர் ஹார். டைம் டேக்கன். ஸோ இப்போது எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் டைம் டேக்கன்? ஸோ டைம் டேக்கன் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர். ஸோ 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இல்லையா? ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் இஸ் 480 divided by speed. Speed is nothing but x, because time is equal to distance divided by speed. So distance வந்து 480, speed வந்து x. So 480 divided by x hours. Next, இப்போ ட்ரெயின் வந்து என்ன ஆகுது? 8 km per hour less, speed வந்து குறைவு. If the speed of the train had been 8 km per hour less, then speed of the train வந்து என்னன்னு இருக்கும்? அப்போ speed of the train is equal to x minus 8. ஏன்னா x தானே நான் ஸ்பீட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 8 km per hour ஸ்பீட் குறையுது அப்படின்னு வரும்போது x minus 8 km per hour, அதாவது நியூ ஸ்பீட் வந்து x minus 8 km per hourனு ஆகுது. இப்போ நான் இதுக்கான அகைன் டைம் டேக்கன் நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ டைம் டேக்கன் ஈக்குவல் டு 480 டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. 480 divided by x minus 8. 480 divided by x minus 8 hours. இப்போ next ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம next according to the question. According to the question, according to the question, 480 divided by x minus 8. So 8 km per hour ஸ்பீட் குறையும் போது நார்மலாக அது போய் சேரும்போது, அதாவது
3 hours எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கும். ஸோ 8 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீட் குறையும் போது நார்மலாக அந்த ட்ரெயின் 6 o'clock போய் சேருதுன்னா ப்ளஸ் 3 hours. ஸோ இட் இஸ் 9 o'clock போய் ரீச் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்கான மீனிங். ஸோ ட்ரெயினோடைய ஸ்பீட் 8 கிலோமீட்டர் பெர் ஹார் குறையுது. அப்போது நார்மலாக இது போக வேண்டிய டைமோட ப்ளஸ் 3 hours எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறோம். 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8 மைனஸ் 480 பை எக்ஸ் is equal to 3. So இந்த 480 by x இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். So 480 காமன் எடுத்துட்டோம்னா remaining 1 by x minus 8 minus 1 by x is equal to 3. So now இந்த 480 இந்த சைடு அனுப்பிடுறோம். So 1 by x minus 8 minus 1 by x is equal to 3 divided by 480. So இதை cancel பண்ணுறோம். 3 1s are 3 1s are balance 1 3 6 are 18 0. இப்போ இங்கே நான் cross multiplication பண்ணுறேன். So we get x minus of x minus 8 divided by x into x minus 8 is equal to 1 divided by 160. So x minus உள்ள multiply பண்ணுறோம். So minus x minus into minus plus 8 divided by இந்த x நான் வந்து இங்கே உள்ள multiply பண்ணுறேன். So we get x square minus 8x divided by 1 by 160. We get plus 6 minus x cancel ஆயிடும். Remaining 8 divided by x square minus 8x equal to 1 by 160. Again cross multiplication. So we get 8 into 160 equal to x square minus 8x. So 8 into 160 is nothing but 8 zeros are 0, 8 6 are 48, balance 4, 8 1s are 8, 8 plus 4 is 12 equal to x square minus 8x. So this implies x square minus 8x minus 1280 equal to 0. So this is the required quadratic equation. இப்போ இதை solve பண்ணலாம். 1280 start with the 2 tables. 2 6 are 12, 2 4s are 8 0. Again 2 tables. 2 3s are 6, 2 2s are 4 0. 2 tables. 2 1s are 2, balance 1, 2 6 are 12 0. 2 tables. 2 8s are 16, 2 4s are 8 0. Next 2 2s are 20 times, 2 10s are, 2 5s are, 5 1s are. Now I want to take the combination such that when I add I should get minus 8, multiply பண்ணா minus 1218 வரும். So என்ன combination எடுக்கலாம்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. Next 2 5s are 10, 10 2s are 20, 20 2s are 40. So இப்போ minus 40 plus 32 எடுத்துட்டோம்னா add பண்ணா minus 8 வரும், multiply பண்ணா minus 1218 வரும். So this implies x square plus 32x minus 40x minus 1280 equal to 0. So இதில் இந்த first two terms வந்து x common எடுத்துட்டோம்னா x plus 32. இந்த next two terms வந்து minus 40 common எடுத்துட்டோம்னா x plus 32 is equal to 0. So this implies x plus 32 is common. So x plus 32 into x minus 40 is equal to 0. So this implies when I equate to 0, x is equal to minus 32, x is equal to 40. But x speed cannot be negative. But speed cannot be in negative. So x is equal to minus 32 is inadmissible. Therefore, x is equal to 40 km per hour. So the speed of train is 40 km per hour.